Hello friends, welcome to my channel. Today 10th standard, third chapter, pair of linear equations in two variables. இதில் substitution method பற்றி பார்க்கலாம். substitution method யூஸ் பண்ணி எப்படி அந்த linear equationக்கு solution கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப் வந்து நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். Solve one equation for one of the variable. Second step, substitute this expression into the other equation and solve. Resubstitute the value into the original equation to find the corresponding variable. First step என்னன்னா, இப்போ நமக்கு pair of linear equationsல வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. xyல இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு x ஈக்குவல் டு அல்லது y ஈக்குவல் டுன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துகிட்டு போய் இன்னும் அடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அல்லது ஒய் ஈக்குவல் டுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த ஈக்குவேஷன் இல்லாமல் அந்த எக்ஸோட வேல்யூ அது ஒய்யோட வேல்யூ எது ஈஸியாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேரியபிளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அதாவது எக்ஸ் அல்லது ஒய் ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் ரீசப்ஸ்டியூட் பண்ணுறோம். கொடுத்துருக்குற சம்மில் கொடுத்துருக்குற அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் வந்து ரீசப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு வேரியபிளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே வந்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? அதாவது கொடுத்துருக்கிற ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அல்லது ஒய் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேரியபிளுக்கு ஆன்சருக்கு தெரியும். அந்த வேரியபிளை வந்து இன்னொரு ஈக்குவேஷன், அதாவது ஒரிஜினல் ஈக்குவேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்களே சம்மில், அதில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரீசப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு வேரியபிளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள், சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். இங்கே பேர் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் 3y ஈக்குவல் 4. ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு சால்வ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து ஒன்றா எக்ஸுக்கு இல்லை ஒய்க்கு மாற்றணும். இந்த கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கோ அதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு எப்படி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 இருக்குது இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எப்படி பார்த்துட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டுன்னு மாற்றிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே வந்துடும். இந்த ப்ளஸ் ஒய் எங்கே போச்சுன்னா மைனஸ் ஒய் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு புதுசாக கிடச்சிருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 5 மைனஸ் ஒய், இதை வந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை தான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டுன்னு மாற்றிட்டோம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, டூ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 4. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 5 மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 2 இன்ட்டு 5 மைனஸ் ஒய் மைனஸ் 3y ஈக்குவல் 4. இங்கே வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 5 வந்து 10, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டோம். அப்புறம் 2 இன்ட்டு ஒய் 2y. ஓகேங்களா? மைனஸ் 3y ஈக்குவல் 4. இப்போது 10 மைனஸ் 2yயும் மைனஸ் 3y என்ன ஆயிரும், மைனஸ் 5y ஆயிரும் ஈக்குவல் 4. ஸோ மைனஸ் 5y ஈக்குவல் டு 4. இங்கே ப்ளஸ் 10 வந்து ரைட் சைட் போகும்போது மைனஸ் 10 ஆயிரும், மைனஸ் 10. ஸோ மைனஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 6, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6/5 வந்து
5 வரும், -5 வரும். இப்போ இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு y = 6/5 கிடைக்குது. சரிங்களா? இப்போது நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நமக்கு எக்ஸ்க்கு வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்து எந்த ஈக்குவேஷனில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷனில் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரிஜினல் ஈக்குவேஷனை சம்மில் கொடுத்துருக்காங்களா அந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அதிலேயே அப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம புதுசாக ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு தானே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த ஈக்குவேஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஒய்யோட வேல்யூவை. ஸோ எக்ஸ் = 5 - y. எக்ஸ் = 5 - ஒய்யோட வேல்யூ என்ன? 6/5. எக்ஸ் = LCM எடுத்தால் 25 - 6/5 வரும். எக்ஸ் = 19/5. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6/5ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ the solution is x = 19/5, y = 6/5. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்றில் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் அதோட வேல்யூ அப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வரணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அதில் அப்ளை பண்ணும்போது x + y = 5. எக்ஸோட வேல்யூ என்ன? 19/5 + 6/5 = 5. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணும்போது 25/5 = 5. இந்த ரெண்டு கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து 5 கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் 5 கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பேர் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு பேரில் எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு எக்ஸ் = இல்லை ஒய் = சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாமே ரைட் சைடு கொண்டு போயிடணும். சப்போஸ் 2xன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸுக்குன்னு தான் மாற்றணும். அந்த 2வையும் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடணும். சரிங்களா? இப்போது x = y = மாற்றிட்டு அந்த வேல்யூவை வந்து அடுத்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ் ஆர் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போய் சம்மில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணலாம். இல்லை தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருப்பீங்களே எக்ஸ் = அந்த ஈக்குவேஷன் எதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இந்த ஆன்சர் செக் பண்ணுறது எதுக்குன்னா நமக்காக வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸாமில் வந்து தேவைப்படாது. நீங்கள் சைடில் வந்து நீங்கள் ரஃபாக வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்து ரைட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸசைஸ் சம்ஸில். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.